முதலாவது மந்திரம். அதாஷ்வலாயனோ பகவந்தம் பரமேஷ்டினம் உபசமேத்ய கோவாச்ச அதீஹி பகவோ பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம் சதா சத்பிஸ் சேவ்யமானாம் நிகூடாம் யயா சிராத் சர்வ பாபம் வ்யபோஹ்ய பராத் பரம் புருஷம் யாதி வித்வான். முதல் மந்திரம் சிஷ்யனுடைய கேள்வியாக அமைகின்றது. முதல் வரி சென்ற வகுப்பில் பார்த்தோம். அத ஆஷ்வலாயனக. அத என்றால் தகுதியை அடைந்ததற்கு பிறகு சாதன சதுஷ்டய சம்பத்திகி என்கின்ற விவேகம், வைராகியம், சமதமாதி, முமுக்ஷுத்வம் முதலிய தகுதிகளை அடைந்ததற்கு பிறகு ஆஷ்வலாயனக என்ற ரிஷியானவர் பகவந்தம் பரமேஷ்டினம் பகவானான பிரம்மதேவனை உபசமேத்ய உவாச்ச அவரை அணுகி உவாச்ச கீழ்கண்ட கேள்வியை கேட்டார். எப்படி அணுகினார் என்பது உபசம் என்ற சொற்களில் கிடைக்கின்றது. சம் என்றால் விதிப்படி. ஒரு சிஷ்யன் குருவை எப்படி நாட வேண்டுமோ அந்த முறைப்படி அணுகி உவாச்ச கேள்வியை கேட்டார். என்ன கேள்வியை கேட்டார்? இந்த மந்திரத்தினுடைய சாரம் பிரம்மனை பற்றிய ஞானத்தை உபதேசியுங்கள். அதுதான் அவர் கேட்ட கேள்வி. நேரடியாக கேள்வியை கேட்டுவிடுகின்றார். பரம்பொருளை பற்றிய ஞானத்தை கொடுங்கள், பிரம்மனை பற்றிய அறிவை புகட்டுங்கள். அதுதான் கேள்வி. எப்படி அழைக்கின்றார்? பகவக. பகவக என்றால் இறைவா, பகவன் என்று குருவை அழைத்து கேட்கின்றார். அதீஹி பிரம்ம வித்யாம். அதீஹி என்றால் நீங்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். அதீஹி என்றால் உபதேசித்து அருளுங்கள், உபதேசம் செய்யுங்கள். நீங்கள் என்பது சப்ஜெக்ட், அதீஹி என்றால் உபதேசம் செய்யுங்கள் என்று பிரார்த்தனை செய்கின்றார். எதை உபதேசம் செய்யுங்கள்? பிரம்ம வித்யாம். பிரம்ம வித்யா என்றால் பரம்பொருளை பற்றிய அறிவை எனக்கு கொடுங்கள். பிரம்ம வித்யா என்றால் இங்கு பிரம்மன், பிரம்மனை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். வித்யா என்றால் அறிவு, பிரம்ம என்றால் பரம்பொருளை பற்றிய அறிவு. பிரம்ம என்ற சொல் இரண்டு அர்த்தத்தில் இருக்கின்றது, பல அர்த்தங்கள் இருக்கின்றது. ஒன்று, முதலில் தோன்றிய பிரம்ம தேவனையும் பிரம்மா என்று சொல்லப்படும். பரம்பொருளையும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்ற பரம்பொருளும் பிரம்ம என்று சொல்லப்படும். இங்கு பிரம்ம என்றால் பரம்பொருளான பிரம்ம வித்யா, அந்த பிரம்ம வித்யை கூறுங்கள். பிறகு இந்த பிரம்ம வித்யைக்கு மாணவன் 3 விதமான அடைமொழி கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட பிரம்ம வித்யா என்று இங்கு ஆஷ்வலாயன ரிஷியே 3 சொற்களில் வர்ணனை செய்கின்றார். அது அடுத்த கருத்து. ஆகவே இங்க வாக்கியம் என்ன? பிரம்ம வித்யை உபதேசியுங்கள்,
ஆஸ்வலாயன் சொல்றார் எப்படிப்பட்ட பிரம்ம வித்யை என்று வர்ணிக்கின்றார். முதல் சொல் வரிஷ்டாம், அது முதல் அடைமொழி அஜெக்டிவ். பிரம்ம வித்யைக்கு அடைமொழி வரிஷ்டாம். வரிஷ்டா என்றால் மேலான, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, ஹையஸ்ட், மேலான வித்யா. இதற்கு வேறொரு சொல் வேறொரு உபனிஷத்தில் பராவித்யா என்று சொல்லப்படும். அபராவித்யா, பராவித்யா. பரா என்றால் மேலான வித்யா. பகவான் கீதையில் என்ன சொல் பயன்படுத்தினார் என்றால் ராஜவித்யா என்று சொன்னார். ராஜா என்றால் மேல், வித்யா எல்லா ஞானத்துக்கும் மேலான ஞானம் என்பதை அங்கு அப்படி சொன்னார். இங்கு வரிஷ்டாம் என்று மேலான வித்யா என்று சொல்கின்றார். எந்த அறிவும் அறிவுதானே, பிறகு எப்படி மேலான அறிவு கீழான அறிவு என்றால், ஒரு அறிவு மேலானதா கீழானதா என்பது அந்த பொருளை பொறுத்து இருக்கின்றது. இப்போ நாம் எல்லாமே காது வழியாக சப்தத்தை கேட்டு மனசில் எண்ணங்கள் வழியாக அறிவு வருகின்றது. அந்த அறிவு நல்லதா அல்லது மேலானதா கீழானதா என்றால் எந்த பொருளை பற்றிய அறிவோ அதை பொறுத்தது. இது மேலானது என்றால் அதற்கு முதல் காரணம் மேலான பரம்பொருளை பற்றியது. ஆகவே வரிஷ்டா, மேலான பிரம்மத்தை பற்றிய காரணத்தினால் இது மேலான ஞானம். இனி ஒரு பொருளுண்டு, இது மேலான பிரயோஜனத்தை கொடுப்பதால் மேலான ஞானம். வாழ்க்கையில் வேறு எந்த ஞானத்தை அடைந்தாலும் அந்த மேலான பிரயோஜனம் என்கின்ற வீடு பேறு மோக்ஷம் என்பது அடைய முடியாது. ஆகவே மேலான ஞானம் என்று சொல்வதற்கு இரண்டு காரணம். ஒன்று மேலான பொருளை பற்றியது, இனி ஒன்று மேலான பிரயோஜனத்தை கொடுக்கின்றது. மேலான பிரயோஜனம் என்ன? எந்த பிரயோஜனத்தை அடைந்து அதற்கு மேல் மனசு ஒன்றை கேட்கலையோ அதுதான் மேலான பிரயோஜனம். அது மோக்ஷம். மோக்ஷத்தை அடைந்தால் அதற்கு மேல் அடைய வேண்டியது இல்லை. இனி இரண்டாவது அடைமொழி சதா சத்பிகி சேவ்யமானாம். சதா என்றால் எப்பொழுதும், சதா ஆல்வேஸ், எப்பொழுதும். சத்பிகி என்றால் மேலானவர்களால், சான்றோர்களால். தமிழ் அப்படி ஒரு அழகான வார்த்தை, சான்றோர்கள், ஜென்டில்மேன் சொல்றது. சத்பிகி என்றால் சத் புருஷர்களால், சேவ்யமானாம் தேடப்பட்டது, எப்பொழுதும் மேலானவர்களால் தேடப்பட்ட இந்த ஞானம். இதுவும் அழகான சொல். இந்த ஞானத்துக்கு அடைமொழி சொல்றார் ஆஸ்வலாயனர். நான் கேட்கிறது எப்படிப்பட்ட ஞானம் என்றால், எப்பொழுதுமே உயர்ந்தவர்கள் தேடுவதைத்தான் நான் உங்களிடம் கேட்கின்றேன். சத் புருஷர்கள் எதை நாடுகிறார்களோ அதை நான் கேட்கின்றேன். இந்த ஞானத்துக்கே அடைமொழி எப்படிப்பட்ட அடைமொழி? சத்புருஷர்கள் தேடுகின்ற ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இது வேறு ஒரு இடத்தில் சங்கரர் சொல்வார், பிராதஸ்மராமி ஹிருதி சம்ஸ்புரத் ஆத்மதத்துவம் சச்சித் சுகம் பரமஹம்ச கதிம் துரியம் என்று சொல்வார். அந்த மோக்ஷத்துக்கே என்ன லட்சணம்னா பரமஹம்ச கதி. பரமஹம்ச என்றால் சந்நியாசி அல்லது ஞானிகள். ஞானியினுடைய கதி துரியம், அவர்களால் அடையப்படுவது, அவர்களால் நாடப்படுவது. இப்படி பரமஹம்சர்களால் நாடப்படுகின்ற கதி எதுவோ அதுதான் துரியம். அதே கருத்துதான் இங்கு சத்பிகி சேவ்யமானம், பெரியோர்களால் சத் புருஷர்களால் தேடப்படுவது. அதாவது ஆஸ்வலாயனர் நான் கேட்கின்ற இந்த ஞானத்தில் இவ்வளவு தூரம் ஸ்ரத்த எனக்கு இருக்கின்றது என்பதை காட்டுகின்றார். இப்போ நச்சிகேதன் ஞானத்தை கேட்டார். யமதர்மராஜா முதலில் சோதிக்க விரும்பினார். ஏதோ சும்மா கேட்கறானா அல்லது இந்த ஞானத்தினுடைய வேல்யூவை புரிஞ்சு கேட்கறானா என்று சோதித்தார்.
அதே போல் ஒருவர் ஏதாவது ஆத்மாவை பற்றியோ பிரம்மத்தை பற்றியோ சொல்லுங்கன்னு சொன்னால் உடனே நம்ம ராமாயணத்தை ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏதோ சும்மா பேசணுங்கிறதுக்காக கேட்குறாங்களா இல்லை நிஜமாலுமே விரும்பி கேட்குறாங்களா அதை தெரிஞ்சுட்டு தான் நாம் உபதேசம் செய்ய வேண்டும். இப்போ பல பேச்சுக்கள் இருக்குது, அது எதுக்குன்னு சொன்னால் பேசுகிறதுக்காக இல்லை, ஒன்று ஆரம்பிக்கிறதுக்காக. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம். அவங்க நல்லா இருந்தால் என்ன, நல்லா இல்லாட்டி என்ன, நமக்கு அதில் அக்கறை இல்லை. எப்படியோ பேச்சு தொடரணுமே, அப்புறம் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறோம். அதில் போய் நம்ம அந்த சொல்லில் தாற்பயம் இல்லை. காரணம் ஒரு பேச்சுக்காக ஆரம்பிக்கப்படுவது. அப்படி பலர் ஆத்மாவை பற்றியும் பிரம்மத்தை பற்றியும் ஏதோ ஒரு ஸ்ரத்தை இல்லாமல் கேட்பார்கள். இங்கு மாணவரான ஆஸ்வலாயனர் கூறுகின்றார், நான் அப்படி ஸ்ரத்தை இல்லாமல் ஏதோ பிரம்ம வித்தியை சொல்லுங்கள் என்று கேட்கவில்லை. இது இப்படிப்பட்ட வித்யை என்ற ஸ்ரத்தை ஆதரம் எனக்கு இருக்கின்றது. காரணம் என்ன? இந்த ஞானம் சத்புருஷர்களால் நாடப்படுவது, மேலோர்களால் தேடப்படுவதுதான் இந்த பிரம்ம வித்யா. அதை உங்களிடம் நான் கேட்கின்றேன். இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கின்றோம்? சிஷ்யனுக்கு இந்த ஞானம் இருக்கின்றது. எதை கேட்கின்றானோ அதனுடைய மேன்மையை, பெருமையை, வேல்யூ, அதனுடைய வெயிட், அதை உணர்ந்து விட்டான் என்று நமக்கு தெரிகின்றது. இங்கே சத்புருஷக என்றால் தர்மப்படி வாழ்பவர்கள். வேதாந்தம் பேசுகின்ற ஞானம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருந்த போதிலும் தர்மப்படி வாழ்ந்தால்தான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் நம்முடைய மனதில் வரும். எல்லாத்துக்கும் தர்மக அகில மூலம் என்று சொல்வார்கள். ஆகவே சத்புருஷர்களாக ஒருவர் இருந்து அப்பொழுதுதான் அதை சேவியமானம், அதை நாட முடியும். அப்படி சத்புருஷர்களாக இருந்து அவர்கள் எதை நாடுகிறார்களோ அந்த வித்யை எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். நம்ம என்ன விதமான சாதனை பண்ணிகிட்ருக்கோம், எதை அடைவதற்கு முயற்சி செய்கிறோம், அதனுடைய மேன்மை நமக்கு உணரத்தான் அதில் நமக்கு நாட்டம் வரும். எவ்வளவு இடையூறு வந்தாலும் நாம் சலிக்காமல் செல்லுவோம். ஏதோ இது தெரிஞ்சிட்டா நல்லது அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடாது, இதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவு நமக்கு அந்த ஞானத்தில் முக்கியத்துவம் வர வேண்டும். அது இதிலிருந்து கிடைக்கின்றது. இனி மூன்றாவது அடைமொழி. முதல் அடைமொழி மேலான வரிஷ்டா. இரண்டாவது அடைமொழி எப்பொழுதும் சத்புருஷர்களால் தேடப்படுவது. மூன்றாவது அடைமொழி நிகூடாம். நிகூடாம் என்றால் ரகசியம். இதனுடைய பொருள் ஏற்கனவே நாம் பார்த்தோம். உபனிஷத் என்ற சொல்லுக்கே ரகசியம் என்ற ஒரு பொருள் இருப்பதாக பார்த்தோம். அந்த உபனிஷத் எதை கொண்டதாக இருக்கின்றது? பிரம்ம வித்யை கொண்டதாக இருக்கின்றது. ஆகவே நான் கேட்கின்ற இந்த பிரம்ம வித்யா எப்படிப்பட்டது? நிகூடா. நிகூடா என்றால் ரகசியமானது, சீக்ரெட். அதுக்கு பகவத்கீதையில் பகவான் என்ன சொன்னார்? ராஜவித்யா ராஜகுஹ்யம் என்று சொன்னார். அந்த குஹ்யம், குஹ்யம் என்றால் மிக மிக மேலானது. இதுவும் அதே பொருளைத்தான் குறிக்கின்றது. ரகசியம் என்றால் என்ன? யாருக்கும் சொல்லாமல் வச்சுக்கணும் அப்படிங்கிற பொருள் அல்ல. ரகசியம் என்றால் ரேர், மிக மிக அரிது. இதெல்லாம் மற்ற உபனிஷத்துக்களில் வரும். ஆச்சரியோ வக்தா குஷலோஷ்ய லப்தா. இதை சொல்பவன் அரிது, அதை கேட்பவன் அரிது, கேட்டு புரிந்து கொள்பவர்கள் அரிதிலும் அரிது. ஆகவே நிகூடாம், அப்படிப்பட்ட ரகசியத்தை, ரகசியமான பிரம்ம வித்யை நான் கேட்கின்றேன், நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். இப்போ முதல் 2 வரியில் மாணவர் பிரம்ம வித்யை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லி எப்படிப்பட்ட பிரம்ம வித்யா என்று 3 அடைமொழிகளுடன் கூறிவிட்டார். இனி கடைசி 2 வரியில் இங்கு மாணவரான ஆஸ்வலாயன ரிஷி இந்த வித்யினுடைய பிரயோஜனத்தையே சொல்றார். எந்த ஞானத்தை அடைஞ்சா இப்படிப்பட்ட பிரயோஜனத்தை அடைய முடியுமோ அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்றார். இப்போ எவ்வளவு தூரம்
இங்கு மாணவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு நமக்கு தெரிகின்றது. இந்த பிரம்ம வித்யான்னு ஒன்று இருக்குது, அது ரகசியமானது, மேலோர்களால் தேடப்படுவது, அதனால இந்த பிரயோஜனம்ங்கிறதையெல்லாம் நம்ம வகுப்பில் வந்து தான் தெரிஞ்சுக்குவோம். சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு அப்புறம் வகுப்புக்கு வரணும்னு சொன்னால் இந்த காலத்தில் கதி எப்படி இருக்கும்? சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறது வகுப்புக்கு வந்தால் தான் தெரியுது. நம்ம வகுப்புக்கு வந்ததுக்கப்புறம் தானே சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு ஒன்று இருக்கிறதே தெரியுது. ஆனால் சாஸ்திரத்தினுடைய நியமம் என்ன? அதை அடைஞ்சிட்டா தான் இங்கே வரணும் என்று சாஸ்திரம் சொல்கின்றது. அதில் முரண்பாடு இருக்கேன்னா உண்மையில் முரண்பாடு கிடையாது. சாதன சதுஷ்டய சம்பத்தியை ஒரு மாணவன் அடைந்திருப்பார். வகுப்புக்கு வந்ததுக்கப்புறம் நான் அடைஞ்சது சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும், விவேகம் இருந்திருக்கும், முமுட்சுத்துவம் இருந்திருக்கும். இப்படி இந்த வித்தியையை நாடுவதற்குத்தான் முமுட்சுத்துவங்கிற பேர் தெரியாமல் இருந்திருக்கும். இந்திரிய கட்டுப்பாடு தர்மப்படி வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். இதுதான் நான் வாழ்ந்தது சரிதான்கிற பேர் தெரியாமல் இருந்திருக்கும். இங்கே வகுப்பில் சொன்னவுடன் என்ன நமக்கு மனதில் தோன்றும்? அப்படி சொன்னபடிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது என்று. ஆகவே சாஸ்திரத்தில் அந்த பேர் தான் அறிமுகப்படுத்தப்படுகிறதே தவிர அந்த வாழ்க்கை வாழாதவர்களுக்கு, ஓரளவாவது தூய்மை அடையாதவர்களுக்கு இந்த ஞான யோகம் என்ற சாதனையை செய்யவே முடியாது. ஆகவே இங்கு ஆஸ்வலாயனர் ஒரு ரிஷியாக இருந்ததுனால, வேதத்தை எல்லாம் படித்த காரணத்தினால் அவர் ஒரு மந்திர திரஷ்டாவாக இருந்திருக்கார். இந்த சொற்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் மோக்ஷம், இதுதான் இந்த ஞானத்தினுடைய மகிமை என்று தெரிந்துள்ளது. ஆகவே அவர் கூறுகின்றார், என்ன பிரயோஜனம் இந்த ஞானத்தினால் அடையப்படும்? யயா, மூன்றாவது சொல் யயா. யயா என்றால் எந்த ஞானத்தினால், யயா வித்யயா, எந்த பிரம்ம ஞானத்தினால், அச்சிராத், யயா என்றால் எதனால், இங்கு எதனால் என்றால் எந்த ஞானத்தினால், அச்சிராத், அச்சிராத் என்றால் விரைவில் அல்லது உடனே, அட்வன்ஸ், அப்பொழுதே, சர்வ பாபம் வியபோஹ்ய, சர்வ பாபம் என்றால் எல்லா பாபத்தையும், சர்வ பாபம் எல்லா பாபத்தையும், வியபோஹ்ய, வியபோஹ்ய என்றால் நீக்கிவிட்டு, உதறி தள்ளிவிட்டு, எல்லா பாபத்தையும் நீக்கி, எந்த ஞானத்தினால் உடனே ஒருவன் எல்லா பாபத்தையும் நீக்கி, பராத்பரம் புருஷம் யாதி, புருஷனை அடைகின்றான். புருஷம் என்றால் பிரம்மனை, யாதி என்றால் அடைகின்றான். யார்? வித்வான். வித்வான் என்றால் ஞானி. ஞானியானவன், இந்த வித்யையை உடையவன், இதை தெரிந்தவன், எந்த ஞானத்தினால் எல்லா பாபத்தையும் உடனடியாக நீக்கி புருஷனை அடைகின்றான். இங்கு புருஷன் என்ற சொல் பிரம்மத்தை குறிக்கின்றது. பிறகு அந்த பிரம்மத்துக்கு இனி ஒரு அடைமொழி போடுறார். இதை படித்து அவர் பிரம்ம வித்தியை கேட்குறாரா, பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணுறாரான்னு சந்தேகம் வரும். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, சாமான்யமான ஞானம் அவருக்கு இருக்கின்றது. பிரம்மனுக்கு ஒரு அடைமொழி பராத்பரம். பரம் என்றால் மேலானது, இனியொரு பரம் என்றால் மேலானது. மேலானதை காட்டிலும் மேலான அந்த புருஷனை அடைகின்றான். யார்? வித்வான். இது பிரயோஜனம். எந்த ஞானத்தினால் வித்வான் மேலானதை காட்டிலும் மேலான புருஷனை அடைகின்றானோ, எல்லா பாபங்களை நீக்கி உடனே அடைகின்றானோ, அந்த வித்யையை எனக்கு சொல்லுங்கள். அப்படி நம்ம முதல்ல சேர்த்திக்கணும். இந்த பிரயோஜனத்தை கொடுக்கிற அந்த பிரம்ம வித்யையை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். அச்சிராத் என்றால் உடனடியாக.
இந்த உலகத்தில் வேற எந்த வித்தியுமே உடனடியாக பிரயோஜனத்தை கொடுக்காது. இப்போ நமக்கு உடலெல்லாம் சரியில்லை, யோகாசனம் செய்யுங்கள்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். நம்ம கேட்குறோம், அதெல்லாம் தப்பாக செஞ்சால் இருக்கிறத விட மோசமாயிருமே, அப்போ அது சரியாக தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் போய் கற்றுக்கணுமே, எனக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியாதே என்று சொல்லும் பொழுது ஒருவர் சொல்லி கொடுக்குறார், இப்படியெல்லாம் யோகாசனம் செய்ய வேண்டும். சொல்லி கொடுத்த உடனே ஞானம் விடுகிறது. அச்சிராத், ஞானம் வந்த உடனே ஆரோக்கியம் வந்துடுமா? ஞானம் வந்த உடனே ஆரோக்கியம் வந்துடுமா? யோகாசனம் செய்வது எப்படின்னு புஸ்தகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, அதை வாங்கி படிச்சுட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஞானத்திற்கு பிறகு பல காலங்கள் அது சொன்னபடி ஒழுங்காக செய்யணும், தப்பாக செய்யக்கூடாது, அப்பொழுதுதான் பிரயோஜனம் வரும். ஆனால் இங்கு சொல்கிறார், அஸ்வலாயனர் சொல்கிறார், இந்த ஞானத்திலே மட்டும் அப்படி இல்லை, உடனடியாக அப்பொழுதே ஞானம் வந்தவுடன் எல்லா பாபங்களையும் நீக்குகின்றான். காரணம் என்ன? நம்முடைய சம்சாரமெல்லாம் நம்மளுடைய மனசில் இருக்கு, வெளியே இருந்து யாரும் கொடுக்கவில்லை, நம்முடைய மனதுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்குள் ஒரு மாற்றம் வந்தவுடன் சர்வ பாபம், எல்லா பாபத்தையும் விடுகின்றான். இந்த ஞானத்தினுடைய இனியொரு சிறப்பு என்னவென்றால், இது உடனடியாக பிரயோஜனத்தை கொடுக்கின்றது. உடனடியாக எனக்கு பிரயோஜனத்தை கொடுக்கலையே, நான் எவ்வளவோ வருஷம் இந்த ஞானத்தை பயின்று கொண்டிருக்கின்றேனே என்று யாராவது கூறினால், ஞானம் பிரயோஜனத்தை எப்பொழுது கொடுக்கும் என்றால், ஞானத்தை பெறுவதற்கான தகுதியுடன் அந்த ஞானத்தை பெற்றால் அது பிரயோஜனத்தை கொடுக்கும். பிரயோஜனத்தை கொடுக்கவில்லை என்றால் ஞானத்தில் குறையில்லை, அதை பெற்றுக்கொள்கின்ற மனதில்தான் குறை இருக்க வேண்டும். பிறகு அடுத்த சொல் சர்வ பாபம், எல்லா பாபம். வியபோகியன் சொல்றார், எல்லாம் என்ற சொல் எதை குறிக்கின்றது என்றால் எல்லா பாபத்தையும் குறிக்கின்றது, மீதி கிடையாது. நான் இந்த பாவம் பண்ணணுமே அதுக்கு மட்டும் பரிகாரம் இல்லைன்னு சில பேர் சொல்லுவார்கள், அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா பாபத்தையும் இந்த ஞானமானது நீக்குகின்றது. பாபம்னு சொன்னாவே எல்லா பாபமும் சேருகின்றது. பிறகு இங்க சர்வங்கிற சொல்லல வேறு ரெண்டும் சேர்ந்து விடுகின்றது. அவை புண்ணியமும் பாபத்துடன் சேர்ந்து விடுகின்றது சர்வம் என்ற சொல்லில். வேதாந்தத்தை பொறுத்தவரை புண்ணியமும் கூட ஒரு விதமான பாபம்தான். காரணம் என்ன? புண்ணியம் நமக்கு எதை கொடுக்கும்? சுகத்தை கொடுக்கும். பாபம் நமக்கு எதை கொடுக்கும்? துயரத்தை கொடுக்கும். துயரத்தை கொடுக்கும் பொழுது நம்ம சாஸ்திரம் படித்து அல்லது ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைய முடியாது. ஏன்னா நம்மளுடைய மனது துயரத்தினால் ஈர்க்கப்பட்டு விடும். கொஞ்ச நேரம் தலைவலிக்குதுன்னு வச்சுக்கோ, நம்ம தியானம் பண்ண முடியுமா? சாஸ்திரம் தான் படிக்க முடியுமா? அல்லது ஒரு பல்லு வலிச்சா போதும், முழு கவனமும் அங்கே போயிடும். இப்போ உடலில் துயரம் என்று வந்தால் நம்மளுடைய கவனம் அதிலிருந்து வெளிவராது. ஆகவே பாபமானது வேதாந்தத்திற்கு தடை. புண்ணியம் என்னன்னா, புண்ணியம் நல்ல சூழ்நிலைகளை கொடுத்து சுகத்தை கொடுக்கும். நல்ல சூழ்நிலையும் சுகமும் இருந்தால் புத்தி வேதாந்தத்துக்கு வருமோ? அதுவும் வராது. ஆகவே நம்முடைய புத்தியை ஆத்மாவிலிருந்து சிதறடிக்க பாபம் என்ன காரியத்தை பண்ணுதோ அதே காரியத்தை புண்ணியமும் செய்கின்றது. நம்மளுடைய கவனத்தை வெளி விஷயத்தில் எடுத்து விடுகின்றது. பிறகு கர்மயோகம் செய்கிறனே, எனக்கு என்ன வேணும்னா, கர்மயோகத்திலிருந்து சுகத்தை கொடுக்கிற புண்ணியத்தை நாம் கேட்கவில்லை, சித்த சுத்தியை கொடுக்கிற புண்ணியத்தை நாம் கேட்கின்றோம். அது புண்ணியம்னு கூட சொல்ல முடியாது. மன தூய்மை வேணும், எனக்கு பொருள்கள் வேண்டாம், இன்பம் வேண்டாம், மன தூய்மை வேண்டும் என்று கேட்கின்றோம். ஆகவே சர்வ என்ற சொல்லில் பாபமும் அடங்குகின்றது, புண்ணியமும் அடங்குகின்றது. புண்ணியமும் போகும், பாபமும் போகும். பிறகு இனியொன்றும் அடங்கும். இந்த பாப புண்ணியத்திற்கு காரணமான அஞ்ஞானமும் பாபம்தான். இப்போ பாபம் பாபம், புண்ணியமும் பாபம், இந்த ரெண்டுக்கு ஒன்று காரணமாக இருக்கு. அது நம்முடைய அறியாமை. அந்த அறியாமை ஆத்மாவை பற்றி அறியாமையினால்
இந்த அனாத்மாவான உடலை நான் என்று நினைத்து வருகின்றோம். அந்த அஞ்ஞானமும் நாசம் அடைந்துவிடும். ஆகவே சர்வ பாபம் இஸ் ஈக்குவல் டு பாபம், புண்ணியம், அஞ்ஞானம். இந்த மூன்றும் வியபோஹ்ய நீக்கி எப்பொழுது அச்சிராத் உடனடியாக புருஷம் யாதி புருஷனை அடைகின்றான். அந்த புருஷனுக்கு என்ன அடைமொழி கொடுக்கின்றார் ஆஸ்வலாயனர்? பராத்பரம். பராத்பரம் என்ற சொல்லில் 2 பரகங்கிற வார்த்தை இருக்கு. முதல்ல பராத் என்ற வார்த்தை மாயையை குறிக்கின்றது. 2வது பரம் என்கின்ற வார்த்தை பிரம்மத்தை குறிக்கின்றது. ஆகவே பராத்பரம் என்றால் மாயையை காட்டிலும் மேலான என்று பொருள். மாயையை காட்டிலும் மேலான புருஷனை அடைகின்றான் வித்வான். பிரம்மத்துக்கும் பரம்ங்கிற பெயர், மாயைக்கும் பரம்ங்கிற பெயர் ஏன்? பிரம்மத்திற்கு பரம்ங்கிற பெயர் ஏன் என்றால் அதற்கு மேல் ஒன்று கிடையாது. ஆகவே அது பரம். மாயையை பரம் என்று சொல்வதற்கு காரணம், இந்த மாயையிலிருந்து அபரமான இந்த உலகம் தோன்றியுள்ளது. மாயையிலிருந்து 3 குணமான மாயையிலிருந்து பிரபஞ்சம் தோன்றியுள்ளது. இந்த உலகத்தை காட்டிலும் மாயையானது பரம். எப்பொழுதுமே காரணம் காரியம் என்று 2 இருந்தால் காரணம் மேலானது, காரியம் கீழானது. காரணம் என்ன? காரியமானது காரணத்தை சார்ந்து இருக்கின்றது. ஆகவே காரணமான மாயை பரம், காரியமான படைக்கப்பட்ட உலகத்தை காட்டிலும், அப்படிப்பட்ட உலகத்தை காட்டிலும் மேலான மாயையை காட்டிலும் மேலானது. ஏன் மாயையை காட்டிலும் மேலானது? மாயைக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. மாயையே பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்றது. பிரம்மாஸ்ரயா மாயா. மாயையானது பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்றது. சுருக்கமாக கூறினால் என்ன? காரண காரிய விலக்ஷணம். காரியம் என்றால் உலகம், அபரம். காரணம் என்றால் மாயை. அந்த 2ற்கும் அப்பாற்பட்டது. உங்களுக்கு தெரிந்த இனியொரு உபனிஷத்தினுடைய பாஷையில் கூறினால், அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத், அந்யத்ர பூதாத் அந்யத்ர பவ்யாத். காரணம் காரியம் கடந்தது அல்லது நிகழ்ந்தது, பிறகு அந்யத் தர்மம், தர்மத்தை காட்டிலும் அதர்மத்தை காட்டிலும், இவைகளுக்கெல்லாத்திற்கும் அப்பாற்பட்டது பிரம்ம. அந்த புருஷனை யாதி ஒருவன் அடைகின்றான். அது யார்னு வேற சொல்லிவிடுகின்றார், வித்வான். இந்த ஞானத்தை உடையவன் அடைகின்றான். எந்த ஞானத்தினால் இப்படிப்பட்ட பிரம்மத்தை அடைகின்றானோ அந்த பிரம்ம ஞானத்தை உபதேசியுங்கள். இதுதான் கேள்வி. இனி அடுத்த மந்திரத்தில் குருவானவர் பதில் சொல்ல வருகின்றார். இதற்கு பிறகு வருகின்ற எல்லா மந்திரங்களும் இந்த கேள்விக்கு பதிலாக அமைகின்றது. தஸ்மை சகோவாச்ச பிதா பிதாமகஸ்ச ஸ்ரத்தா பக்தி தியான யோகா தவேஹி. தஸ்மை சஹ உவாச்ச. தஸ்மை என்றால் அவருக்கு, சிஷ்யனுக்கு என்று பொருள். தஸ்மை என்றால் அவருக்கு, அவருக்கு என்றால் சிஷ்யனுக்கு, ஆஸ்வலாயனருக்கு. சக அவர், அவர் யார்? பிதாமகஹ. பிதாமகஹ என்பது பிரம்மாவை குறிக்கும். இங்கு பிரம்மதேவன். யார் பிரம்மதேவன்? பகவந்தம் பரமேஷ்டினம் உபசமேத்திய என்று சொல்லப்பட்டது. இங்கு சிஷ்யனானவர் யாரை அடைந்து இந்த ஞானத்தை கேட்டார்?
அந்த பிரம்மாவை அடைந்து கேட்டார். பிரம்மலோகத்தில் அதிபதியாக இருக்கின்ற முதலில் தோன்றிய பிரம்மாவை அடைந்து இந்த ஞானத்தை கேட்டார். அந்த பிரம்மாவுக்கு பிதாமகக என்று இனி ஒரு பெயர். பிதாமகன்னு சொன்னால் தாத்தான்னு அர்த்தம், பாட்டன். நம்ம பிரம்மா தான் எல்லாத்துக்கும் தாத்தாவாக இருக்கின்றார். காரணம் என்ன? முதல்ல அவர் தோன்றினார், அவரிடமிருந்து அனைத்தும் தோன்றியது. அந்த பிதாமகன், பிதாமகன் சொன்னால் மேலானவர். அந்த பிதாமக சக ஹ என்றால் கீழ்கண்டதை உவாச்ச சொன்னார், உபதேசம் செய்தார். இது யார் சொல்கிறார்கள்? உபனிஷத் சொல்கின்றது. சிஷ்யனானவன் குருவை நாடினான், இந்த கேள்வியை கேட்டான். உபனிஷத் கூறுகின்றது அந்த சிஷ்யனுக்கு குருவானவர் இந்த உபதேசத்தை செய்தார். என்ன சொல்கின்றார்? இரண்டாவது வரியில் குரு பேசுகின்றார். ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத் அவேஹி. பிரம்ம வித்யை எனக்கு சொல்லுங்கள், பிரம்மனை பற்றிய ஞானத்தை. இங்கு குரு என்ன செய்கின்றார்? அந்த பிரம்மனை பற்றி ஞானத்தை அடைவதற்கான மார்க்கம் என்ன என்று சொல்கின்றார். ஆகவே இங்கு பிரம்மத்தை பற்றிய ஞானம் சொல்லப்படவில்லை, பிரம்மத்தை அடைவதற்கான உபாயம் சொல்லப்படுகின்றது. இந்த இரண்டாவது வரியில் உபாயக, பிரம்ம பிராப்தி உபாயக, அந்த பிரம்மத்தை அடைவதற்கான மார்க்கத்தை சொல்றார். பிறகுதான் பிரம்மனுடைய தத்துவம் சொல்ல இருக்கின்றார். எதன் மூலம் பிரம்மத்தை அடைய முடியும் என்ற உபாயத்தை கூறுகின்றார். ஏன் அவர் உபாயத்தை சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் விதவிதமான உபாயம் என்றால் இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிகள், சாதனைகளை பயன்படுத்தி விதவிதமான பொருள்களை நாம் அடைந்து வருகின்றோம். அப்படி நாம் இதுவரைக்கும் பயன்படுத்தின ஒரு உபாயத்தை எடுத்து நாம் பிரம்மத்தை அடைய முடியுமா என்றால் கிடையாது. இது புதிதான ஞானம், அதற்கு புதிதான உபாயம் தேவை என்று முதலில் பிரம்மத்தை அடைவதற்கான என்ன மார்க்கம் என்பதை சொல்கின்றார். இங்கும் ஆசிரியர் பிரசித்தமான வார்த்தைகளை சொல்லாமல் தனக்கென்றே உரிய சில சொற்களின் மூலமாக உபாயத்தை சொல்கின்றார். என்ன உபாயம்? முதல் சொல் ஸ்ரத்தா. ஸ்ரத்தா. இரண்டாவது சொல் பக்தி. மூன்றாவது உபாயம் தியானம். ஸ்ரத்தா பக்தி தியான யோகம். இங்க யோகம் என்றால் உபாயம், மார்க்கம். இந்த யோகம்ங்கிற வார்த்தையை ஒவ்வொன்றிலையும் சேர்த்திக்கணும். ஸ்ரத்தா யோக, பக்தி யோக, தியான யோகாத், இவைகளிலிருந்து அவேஹி. அவேஹி என்றால் நீ அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள். அவேஹி என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும். துவம்ங்கிறதா சப்ஜெக்ட். நீ அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எதன் மூலமாக? ஸ்ரத்தா யோகம், பக்தி யோகம், தியான யோகத்தின் மூலமாக நீ அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள். இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற சொற்கள் ஸ்ரத்தா பக்தி தியானம் என்பது நம்ம சாதனைகளாக சொல்லி வருகின்ற ஸ்ரத்தை பக்தி அல்ல, தனி பொருள் இங்கு இருக்கின்றது. இப்பொழுது அந்த பொருளை பார்ப்போம். சாதாரணமாக ஸ்ரத்தா என்றால் நாம் என்ன புரிந்துள்ளோம்? ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை. இப்போ ஒருவர் ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்கிறார். அந்த சொல்கிற வார்த்தை நமக்கு ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்வோமா அல்லது அதை ஒரு ஞானமாகவே எடுத்துக்கொள்வோமா என்பது எதை பொறுத்தது? ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நாம் ஞானமாக எப்பொழுது எடுத்துக்கொள்வோம்? எப்பொழுது அவருடைய சொல்லில் ஸ்ரத்தை இருக்குமோ அப்பொழுது தான் அதை ஞானமாக எடுத்துக்குவோம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ நீ சொல்கிற நான் கேட்டுட்டு அவ்வளவுதான், இல்லை அது தமாசுக்கும் கூட சொல்லியிருக்கலாம். ஆகவே
ஸ்ரத்தை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் பேசுகின்ற சொல் நமக்கு ஞானமாக மாறும், அல்லது அதுதான் ஞானமாக நமக்கு வரும். சாஸ்திரமானது பிரம்மத்தை பற்றி பேசுகின்றது. வேதாந்தம் அல்லது உபனிஷத் பிரம்மத்தை பற்றி பேசுகிறது. இந்த உபனிஷத்தில் எத்தனையோ கருத்துக்கள் பேசப்பட்டிருந்தாலும் இந்த உபனிஷத் கொடுக்கின்ற ஞானமானது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் என்று நாம் முகவுரையில் பார்த்தோம். எப்படி ஆரம்பத்தில் எதை பேசுதோ, கடைசியில் எதை பேசுதோ, எதை திருப்பி திருப்பி சொல்லுதோ, எதற்கு பிரயோஜனத்தை கொடுக்குதோ, இப்படியெல்லாம் விசாரம் செய்து உபனிஷத்தானது ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தான் போதிக்கின்றது என்ற ஞானம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அந்த உபனிஷத்தில் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? ஸ்ரத்தையானது இருக்க வேண்டும். ஆகவே இங்கு ஸ்ரத்தா என்றால் உபனிஷத் என்கின்ற பிரமாணத்தில் ஞானத்தை கொடுக்கும் கருவி என்கின்ற புத்தி உனக்கு தேவை. நமக்கு தெரிந்த வார்த்தையில் ஸ்ரத்தாங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஸ்ரவணம் என்று சொல்லப்படும். ஸ்ரவணம் என்றால் என்ன? ஸ்ரவணம் என்றால் கேட்டு ஞானத்தை அடைதல். கேட்டு ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரம் என்ன? ஸ்ரத்தா. ஆகவே இங்கு ஆசிரியர் ஸ்ரவணம் என்று சொல்வதற்கு பதிலாக அந்த ஸ்ரவணத்திற்கு ஆதாரமான ஸ்ரத்தையை கூறுகின்றார். ஸ்ரத்தையின் மூலமாக நீ அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள். இத பகவான் கீதையில நேரடியாக சொல்லிட்டார். 4வது அத்தியாயத்தில் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். மிக தெளிவான ஸ்டேட்மெண்ட். ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தையை உடையவன், ஞானம் லபதே, ஞானத்தை அடைகின்றான். நம்ம அடுத்த உபநிஷத்தில் வேறொரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது பார்க்க போவோம். ஸ்ரவணம் என்றால் சாஸ்திரத்திலிருந்து ஞானத்தை அடைதல். அதற்குத்தான் ஸ்ரவணம்னு பெயர். சாதாரணமாக ஸ்ரவணம்னா காதில் கேட்கறது, அது ஸ்ரவணம் அல்ல. இந்த மாதிரி சாஸ்திரம் இதைத்தான் சொல்கின்றது என்ற தாத்பரிய நிச்சயம் செய்து ஞானத்தை அடைவதற்கு ஸ்ரத்தை என்று பெயர், ஸ்ரவணம் என்று பெயர். அந்த ஸ்ரவணத்திற்கு ஆதாரமாக இருப்பது ஸ்ரத்தை. அந்த ஸ்ரத்தையினால் நீ அறிய வேண்டும், பிரம்மத்தை அறிய வேண்டும். இங்கே ஸ்ரவணம்ங்கிறதுக்கு ஏன் ஆசிரியர் ஸ்ரத்தைன்னு சொல்கிறார்? ஸ்ரவணம் நடக்கணும்னா ஸ்ரத்தை தேவை. ஸ்ரத்தை இல்லாமல் ஸ்ரவணம் நடந்தால் அது ஸ்ரவணமே அல்ல, அது வேற ஏதாவது வனம்னு சொல்லணும். ஸ்ரவணம் என்றால் அது ஸ்ரத்தை, ஸ்ரத்தை தான் ஆதாரம். அந்த ஸ்ரத்தையின் மூலமாக அடை. இப்போ ஸ்ரவணம்ங்கிறதும் ஸ்ரத்தைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. எப்படி ஸ்ரத்தையை போய் ஸ்ரவணம்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு நமக்கு தோன்றினால் இங்கே ஸ்ரத்தா இஸ் ஈக்குவல் டு உபனிஷத்தில் பிரமாண புத்தி. உபனிஷத் சொல்கின்றது அறிவு என்கின்ற புத்தியினால் நீ உபனிஷத்தை அணுகி பிரம்மத்தை தெரிந்து கொள். இனி அடுத்த சொல் பக்தி. பக்தியினுடைய லட்சணத்தை அல்லது பக்தர்களுடைய வாழ்க்கையை எல்லாம் நாம் படித்தால் அவர்களிடம் இருக்கின்ற ஒரு முக்கியமான குணம் என்னவென்றால் ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் என்று சொல்வார்கள். முழுமையாகவே ஒப்படைத்தல். அந்த பக்தர்களுக்கு தர்மம் எது அதர்மம் எது இன்னுமே கிடையாது, எல்லாமே பகவான். திருடியாவது பகவானுக்கு அவர்கள் இதெல்லாம் தான் செஞ்சிருக்கார். இப்போ கண்ணப்ப நாயனார் பக்தி செலுத்தினார், அவர் கண்ணை தோண்டி வச்சார்னு சொன்னால் நம்மெல்லாம் அங்கே விசாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த கண்ணு அது வெறும் கல்லு தான் அப்படின்னு பேச ஆரம்பித்து விடுவோம். ஆகவே பக்தி என்பது எதை காட்டுகின்றது என்றால் மனமானது முழுமையாக அதில் ஈடுபடுதலை காட்டுகின்றது. கமிட்மெண்ட்டுங்கிறதுக்கு தமிழில் ஈடுபாடு, முழு ஈடுபாடு, முழுமையாக அதில் ஈடுபடுதல். ஈடுபடுதல்னு சொன்னால் உடம்பு ஈடுபடாது, மனது தான் ஈடுபட வேண்டும். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கலாம் அல்லது எங்கே வேணாலும் இருக்கலாம், மனசு எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். ஒரு வாரம் முழுவதும் உங்களுடைய உடம்பு வெளியே சுற்றிட்டு மனது இந்த வகுப்பையே நினச்சிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோ, நீங்கள் வித்யா விலாசத்தில் தான் இருக்கிறீர்கள். இங்கே வந்த உடனே தான் இந்த ஞாபகம் வருது,
போன உடனே இந்த ஞாபகம் போயிடுதுன்னு வச்சுக்கோ. இங்கேயும் கூட நீங்கள் இங்கே இல்லை. காரணம் என்ன? மனம் எங்கு இருக்கின்றதோ அங்கு நாம் இருக்கின்றோம். ஆகவே பக்தி என்பது எதை குறிக்கின்றது என்றால், முதல்ல சிரவணம் சொன்னார். அந்த சிரவணத்தில் இருக்கின்ற கமிட்மெண்ட், அந்த சிரவணத்தையே மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு இருத்தல் அபியாசம், சிரவண அபியாசம். அதற்கு இனியொரு வார்த்தையில் மனனம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே பக்தி என்றால் மனனம். மனனம் என்றால் என்ன? ஒன்றையே மீண்டும் மீண்டும் நாம் சிந்தித்து அதில் இருக்கின்ற எல்லா சந்தேகங்களையும் நீக்கி அந்த ஞானத்தில் தெளிவு அடைதல், அது மனனம். அந்த மனனத்துக்கு ஆதாரம் என்ன? பக்தி, கமிட்மெண்ட். இங்கேயும் ஆசிரியர் என்ன பண்ணிட்டார்? மனனம்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு மனனத்திற்கு ஆதாரமான பக்தி என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இப்போ சிரவணம் என்றால் சிரவணத்திற்கு, ஸ்ரத்தா என்றால் சிரவணத்திற்கு ஆதாரமாக இருப்பதை சாதனையாக சொல்லி, மனனம் என்ற சாதனைக்கு ஆதாரமாக இருக்கின்ற பக்தி முழுமையாக ஒப்படைத்தல், அதே சிந்தனையில் இருத்தல், அதை பக்தி என்ற சொல்லில் குறிப்பிடுகின்றார். ஒரு பக்தன்னு சொன்னால் நம்மளுடைய புராண கதையெல்லாம் பார்த்தா எல்லா காலத்திலும் பகவானே நினைத்து கொண்டு இருப்பார்கள். எதை செஞ்சாலும் எதை பேசினாலும் பகவானே நினச்சிட்டு இருப்பார்கள். இந்த திருநாவுக்கரசர் வாழ்க்கையில் தான் நினைக்கிறேன், எருமைக்கெல்லாம் கூட பேர் வச்சிருக்கார். அப்பூதி அடிகள் நினைக்கிறேன், அவர் தான் எருமைக்கெல்லாம் கூட திருநாவுக்கரசர்னு பேர் வச்சிருவார். வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் அவர் அதே பெயர் தான் வைத்துள்ளார். காரணம் என்ன? எதை பார்த்தாலும் எல்லா காலத்திலும் அதே எண்ணத்தில் இருத்தல். அது சாத்தியம் என்றால் சிரவணத்தை தொடர்ந்து வரவேண்டியது, சிரவணத்திலேயே மீண்டும் மீண்டும் மூழ்கி இருத்தல். இனி மூன்றாவது என்ன? நான் சொல்லாமே நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். சிரவணம் மனனம்னு சொன்னோடனே தியானத்தை என்ன சொல்வீர்கள்? நிதித்தியாசனம். தியானம் என்றால் நிதித்தியாசனம். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கார்? சிரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலமாக அவேகி, நீ அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும். என்ன சிஷ்யன் என்ன சொல்லியிருக்கார்? யாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டார். யாதி என்றால் அடைதல். அந்த பிரம்மத்தை நீ அடைய வேண்டும் என்றால் எங்கு போய் அடைய வேண்டும்? என்ன செய்தால் பிரம்மத்தை அடைய முடியும்? ஸ்ரத்தா, பக்தி, தியானம். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதாவது சாஸ்திரத்தை கேட்டல், சாஸ்திரத்தை சிந்தித்தல், பிறகு நிலை பெறுதல், அந்த ஞான நிஷ்டை அடைதல், இவைகளின் மூலமாக தெரிந்துகொள். தியான யோக என்றால் நிதித்தியாசனம், ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு ஞான நிஷ்டைக்காக செய்யப்படுகின்ற தியானம். இந்த உபனிஷத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், நிதித்தியாசனத்தை பற்றி தான் அதிகமாக பேச இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு ஹோட்டல்லையும் இன்றைய ஸ்பெஷல்னு போடுவாங்க தெரியுமா? அதே போல் இந்த உபனிஷத்தினுடைய ஸ்பெஷல், ஒவ்வொரு உபனிஷத்துலேயும் ஒவ்வொரு கருத்து வரும். கடோபனிஷத்தினுடைய ஸ்பெஷல் என்ன? வைராக்கியம். ஆரம்பத்தில் வைராக்கியத்தை பற்றி நல்லா பேசுகின்றது. அதே போல் இந்த உபனிஷத்தினுடைய ஸ்பெஷல் என்னென்னா நிதித்தியாசனம். அதனால் நம்மள என்ன செய்ய போகிறோம்? நிதித்தியாசனத்தை பற்றி அதிகமாக சிந்திக்க இருக்கின்றோம். அந்த டாபிக் வரும்பொழுது அதை பற்றி விசாரம் செய்வோம். ஆகவே ஸ்ரத்தா, பக்தி, தியான யோகாத் அவேகி என்றால் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினால் தெரிந்துகொள். இந்த ஸ்ரத்தா, பக்தி, தியானம்ங்கிறதுக்கு நம்ம முதலில் சொன்ன இந்த பொருள்தான் இந்த இடத்தில் நன்கு பொருந்தி வரும். அதற்கு பிறகு ஆசிரியர் அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்ல போறார் அப்படிங்கிற கருத்தை வச்சு பார்க்கும் பொழுதும், இங்கு இருக்கின்ற சிஷ்யனுடைய மனநிலையை வச்சு பார்க்கும் பொழுதும் நாம் இப்போ கூறிய பொருள்தான் சரியாக வரும். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஆனால் இதற்கு வேறொரு பொருளும் சொல்பவர்கள் உண்டு. அது தவறு கிடையாது. அந்த பொருள் என்னவென்றால், ஸ்ரத்தா என்பதை கர்மயோகமாகவும், பக்தி என்பதை பக்தி உபாசனையாகவும், தியானம் என்ற சொல்லில் சிரவண மனன நிதித்தியாசனம்
எல்லாத்தையும் சேர்த்திக்கிறது. ஞான யோகமாகவும் பொருள் கொள்ளலாம். அப்போ இரண்டாவது விதத்தில் பொருள் கொண்டால் ஸ்ரத்தா கர்ம யோக, பக்தி பக்தி யோகம் அல்லது உபாசனை, தியானம் ஞான யோகம். ஸ்ரத்தா யோக கர்மயோகம், பக்தி யோகம் என்றால் உபாசனம், தியான யோகம் என்றால் ஞான யோகம். ஞான யோகம் என்றால் மூன்றுமே வந்துடும். சிரவண மனன நிதித்தியாசனம் மூன்றுமே ஞான யோகத்தில் வந்துவிடும். இந்த பொருள் இங்கு ஏன் அவ்வளவு பொருந்தாதுன்னு நம்ம சொல்றோம்னா, இந்த சிஷ்யனானவன் ஏற்கனவே சாதன சதுஷ்டய சம்பத்தியை பெற்றுட்டெல்லாம் வந்திருக்கார். ஆகவே அவருக்கு போய் கர்மயோகம் பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கர்மயோகம் பண்ணி விட்டார். உபாசனை பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு மகா ரிஷியாக இருக்கின்றார். ஆகவே அவருக்கு எதை மார்க்கமாக சொல்லணும்? இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவருக்கு எதை நாம் மார்க்கமாக சொல்ல வேண்டும்? சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். சாதாரணமாக பொருள் சொல்பவர்களுக்கு சொல்லலாம், முதல்ல கர்மயோகம் செய்து மன தூய்மையை அடைந்து பக்தி யோகத்தை செய்து மன ஒருமுகப்பாட்டை அடைந்து பிறகு ஞான யோகத்தை செய்யலாம் என்று சொல்லலாம். ஆனால் நாம் முதல் சொன்ன பொருள்தான் இந்த இடத்திற்கு பொருந்தி வரும். அதையவே நாம் முக்கியமாக கொள்வோம். கேட்டல், சிந்தித்தல், தியானம் செய்தல், இந்த சாதனையின் மூலமாக அந்த பிரம்மத்தை அடைவாயாக. அடுத்த மந்திரம், ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகேனைகே அமிர்தத்வமானசுஹோ பரேண நாகம் நிஹிதம் குஹாயாம் விப்ராஜதே யத்யதயோ விஷந்தி. சென்ற மந்திரத்தில் எது சாதனை என்று சொன்னார்? சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்ங்கிறது தான் சாதனைன்னு சொன்னார். இந்த மந்திரத்தில் என்ன சொல்லப்படுகின்றது? இந்த பிரம்மத்தை அடைவதற்கு எவைகளெல்லாம் சாதனை இல்லை என்று முதலில் சொல்கின்றார். இந்த மந்திரத்தில் 3 கருத்துக்கள் வருகின்றது. ரொம்ப பிரசித்தமான மந்திரம், முக்கியமான மந்திரமும் கூட. 3 முக்கிய கருத்துக்கள் இதில் அடங்கியுள்ளது. முதல் கருத்து என்னவென்றால், இந்த பிரம்மத்தை எதனால் அடைய முடியாது என்பதை முதல்ல சொல்றார். எதனால் அடைய முடியும்னு சொன்னதற்கு பிறகு எதனால் அடைய முடியாது என்றும் சொல்கின்றார். இரண்டாவது கருத்து, எதனால் அடைய முடியும்னு சொன்னார். சொல்லி 3 சாதனை சொல்லப்பட்டது. என்ன 3 சாதனை? கேட்டல், சிந்தித்தல், தியானம் செய்தல். இந்த 3 சாதனைகளை செய்யும் பொழுது வேறு ஒரு சாதனை தொடர்ந்து வர வேண்டும். அந்த தொடர்ந்து வர்ற சாதனையுடன் இந்த 3 சாதனையும் செய்ய வேண்டும். அது என்னன்னு சொல்றார். அதை சுருக்கமாக சொன்னால், உபாயத்துடன் செல்ல வேண்டிய வேறொரு சாதனை. உபாயம்னா என்ன? சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். பிரம்மத்தை அடைவதற்கு கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இப்படிப்பட்ட சாதனையை ஒருவன் செய்யும் பொழுது வேறு ஒரு சாதனையை சொல்றார். அந்த சாதனை தொடர்ந்து வர வேண்டும். அந்த சாதனையுடன் இந்த 3 சாதனையையும் செய்ய வேண்டும். அது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, இந்த சாதகன், ஒரு சாதகன் பிரம்மத்தை அடைதல் என்பது எப்படிப்பட்டது? சமஸ்கிருதத்தில் கூறினால் பிரம்ம பிராப்தி லட்சணம். பிரம்மத்தை அடைதல் என்பதனுடைய லட்சணம் என்ன? அதை சொல்றார். ஒரு சாதகன் பிரம்மத்தை அடைகின்றான். அவன் பிரம்மத்தை எப்படி அடைகின்றான்? அந்த லட்சணம் என்ன?
ஆகவே பிரம்மத்தை அடைவதற்கு உபாயங்கள் எது அல்ல என்று முதலில் சொல்லப்பட்டு, உபாயமாக என்ன சொல்லப்பட்டதோ அந்த உபாயத்துடன் தொடர்ந்து செல்ல வேண்டிய ஒரு சாதனையும் சொல்லப்பட்டு, பிரம்ம பிராப்தி என்றால் என்ன, ஒருவன் பிரம்மத்தை அடைகிறான், அடைதல் என்றால் என்ன என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது நம்ம முதல் கருத்துக்கு வரும். வரிசையா இந்த மந்திரத்தில் இந்த கருத்துக்கள் அமைந்துள்ளது. முதல் வரியில் என்ன சொல்லப்படுகின்றது? பிரம்மத்தை எந்த சாதனையினால் அடைய முடியாது, எவைகளெல்லாம் பிரம்மத்தை அடைவதற்கு பயன்படாது, உபனிஷத் நிராகரணம் செய்கின்றது. ந கர்மணா, ந என்றால் முடியாது, கர்மணா கர்மத்தினால். இந்த ஒரு சொல் என்ன செய்து விடுகிறது என்றால், இந்த வேதம்ங்கிறது பெரிய ஒரு சாஸ்திரம், அதில் உபனிஷத்துங்கிறது கடைசியில் கொஞ்சம் இருக்கு. அந்த கொஞ்சம் இருக்கிற பகுதியில் இந்த ஒரே சொல் வேதத்தில் இருக்கின்ற பூர்வ பாகம் அனைத்தையும் நீக்கிவிடுகின்றது. கர்மகாண்டமே நீக்கப்படுகின்றது. ந கர்மணா, எந்த விதமான ஸ்மார்த்த ஸ்ரௌத கர்மங்களினால் இந்த பிரம்மனானது அடையப்படாது. இப்போ எல்லா கர்மத்தையும் விட்டுறனேன்னு சொன்னான். அதனால தான் சங்கரர் பிருகதாரண்யக்க அறிமுகத்தில் சொல்கிறார், கர்மத்தினால பிரம்மன் அடையப்படுவதில்லை, அந்த பிரம்மத்தை அடைவதற்கான தகுதியை கர்மத்தினால் தான் அடையப்படும் என்று. கர்மத்தினுடைய தேவை எவ்வளவு தூரம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சாதனையை நம்ம கையாள வேண்டும் என்றால் அந்த சாதனையினால எவ்வளவு சாத்தியம் வரும், எவ்வளவு சாத்தியம் வராது, அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு சாதனையை பிடிச்சிட்டோன்னா விடுறதே கிடையாது. காரணம் என்ன? அதை பிடிச்சி கொஞ்சம் தூரம் போயிட்டோமா அந்த சாதனை மீதே பற்று வந்துவிடும். ஆகவே ஒரு சாதனையை கையாண்டால் இது எவ்வளவு தூரம் நம்ம எடுத்து செல்லும். இப்போ நீங்கள் இங்கே வர்றதுக்கு 2 பஸ்ஸு மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பஸ்ஸில் ஏறி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இந்த பஸ்ஸில் இவ்வளவு தூரம்தான் ட்ராவல் பண்ணணும். நல்லா உட்கார்றதுக்கு இடம் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இங்கே சேர மாட்டோம். நின்றுட்டு வந்தாலும் இடத்துல இறங்கி வேறு பஸ்ஸில் தான் வரணுமே தவிர, கர்மகாண்டம் பாதி தூரம் நம்மளை கொண்டு விடும். அதுக்கப்புறம் வேறு பஸ் ஏறித்தான் ஆக வேண்டும். ஆகவே ந கர்மணா, கர்மத்தினால் என்ன அமிர்தத்துவத்தை அடைய முடியாது. அமிர்தத்துவம் என்று இங்கே வருகின்றது. மரணமற்ற வாழ்க்கையை, பிரம்மத்தை கர்மத்தினால் அடைய முடியாது. சரி, அடுத்த சொல் ந பிரஜயா. பிரஜா என்றால் சந்ததிகள், நம்முடைய மகன், மக்கள், உறவினர்கள், ரிலேஷன்ஷிப். பிரஜையினால் பிரம்மத்தை அடைய முடியாது. சில பேர்த்துக்கு குறை, மகன் இல்லையே நமக்கு சிரார்த்தமெல்லாம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஏதோ இருக்கிற மகனெல்லாம் பண்ணுற மாதிரியும் அவர்களுக்கெல்லாம் குறை. ஏதாவது மேல் லோகத்துக்கு போகணும்னா மகன் சிரார்த்தம் பண்ணட்டும், பிரம்மனை அடைய வேண்டும் என்றால் ந பிரஜையா, பிரஜையினால் பிரம்மத்தை அடைய முடியாது. பிறகு உபனிஷத் என்ன செய்துடுது? தனேனன்னு மட்டும் சொல்லுது. அங்கே ஒரு நாவை போடுறதுக்கு உபனிஷத் மறந்துடுதுன்னு நமக்கு தோணும். இப்போ தனேன என்றால் தனத்தினால், பணத்தினால் அடைய முடியும்னு உபனிஷத்துக்கே சந்தேகமான. அந்த நாவை இங்கேயும் எடுத்து கவனமாக போட்டுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த 2 நாவையும் எடுத்து போட்டுக்கும். ந ந தனேன, கண்டிப்பாக பொருளினாலும் அந்த பிரம்மத்தை அடைய முடியாது. கர்மத்தினாலும் பிரஜையினாலும் தனத்தினாலும் அடைய முடியாது. இதை போய் வெளியே சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? பணம் இருந்தால் உலகத்தையே வாங்கிடலான்னு சொல்லுவார்கள், எல்லாத்தையும் வாங்கிடலான்னு சொல்லுவார்கள். எல்லாம் வாங்கிடலாம், ஒன்றை தவிர பிரம்மத்தை தவிர பணம் இருந்தால் எதையும் நாம் வாங்கிவிடலாம். ஆகவே ந தனேன, தனம் என்றால் பணம், அந்த பணத்தினால் பிரம்மத்தை அடைய முடியாது. இனி அடுத்தது நமக்கு என்ன வரும்? எதனால் அடைய முடியும்? எதனால் அடைய முடியும் என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது எதனால் அடைய முடியும் என்று. இனி நாம் 2வது கருத்துக்கு வருகின்றோம். 2வது கருத்து என்ன? சிரவணம்
மனனம், நிதித்தியாசனம் என்ற 3 சாதனை உபாயமாக சொல்லப்பட்டது. இந்த 3 சாதனையுடன் இங்கு ஆசிரியர் வேறு ஒரு சாதனையை சொல்கின்றார். அது தொடர்ந்து 3 சாதனை செய்யும் பொழுது இருந்தால்தான் அந்த 3 சாதனையை செய்ய முடியும். இப்பொழுது சொல்லப்படுகின்ற கருத்து பிரம்மத்தை அடைவதற்கல்ல. அந்த 3 சாதனை நன்கு செய்ய வேண்டுமென்றால் வேறு என்ன வேண்டும்? தியாகே நைகே அமிர்தத்வம் ஆனசுகு. தியாகம் என்ற சாதனையை சொல்கின்றார். இதுவும் ஒரு டெக்னிக்கல் டேம். இதற்கும் நாம் பொருளை பார்க்க வேண்டும். தியாகம் என்றால் இறுதியாக வைராகியத்தை குறிக்கின்றது. தியாகம் என்றால் வைராகியம். ஆகவே கர்மத்தினால் அடைய முடியாது, பிரஜையினால் அடைய முடியாது, தனத்தினால் அடைய முடியாது. அதோட ஒரு டாபிக், ஒரு கருத்து முடிவடைகிறது. இரண்டாவது கருத்து, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் செய்யும் பொழுது இந்த 3 காலத்திலும் ஒருவன் செய்ய வேண்டியது என்ன? ஒருவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் வைராகியம், தியாகம் அல்லது சந்நியாசம். சந்நியாசம், தியாகம், வைராகியம் எல்லாம் ஒரே பொருள். இந்த வைராகியத்தோட சிரவணம் பண்ணணும். மனனம் பண்ணுற காலத்தில் வைராகியம் தொடர்ந்து இருக்கணும். நிதித்தியாசனம் செய்கின்ற காலத்திலும் வைராகியம் தொடர்ந்து இருக்கணும். வைராகியத்தை தான் நான் சிரவணம் பண்ணும்போதே வச்சுட்டனே, நிதித்தியாசனம் பண்ணும்போது கொஞ்சம் விட்டுறலாம் என்று விடக்கூடாது. ஆகவே தியாகம், சந்நியாசம், சந்நியாசம் என்றால் மனதளவில் உள்ள சந்நியாசம் அல்லது வைராகியம், இவைகள் தொடர்ந்து இருந்து சிரவண மனன நிதித்தியாசனத்தை செய்தால் ஏகே, இப்படி ஏகே என்றால் சிலர், அமிர்தத்துவம் ஆனசுகு, அமிர்தத்துவம் என்றால் மோக்ஷம், ஆனசுகு அடைந்தார்கள். இவ்விதம் கர்மத்தினாலும் பிரஜையினாலும் தனத்தினாலும் அடையாமல் தியாகம் என்ற ஒரு சாதனையை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி, எப்பொழுது சிரவண மனன நிதித்தியாசன காலத்தில் தியாகத்துடன் அவர்கள் வாழ்ந்து அமிர்தத்துவத்தை அடைந்தார்கள். மேலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.